ஹலோ விவர்ஸ், நாம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் அப்படின்னா அது என்ன? அது என்ன பண்ணுதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட் ஆஃப் எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் வந்து சேம் கான்செப்ட் தான், ஓகேங்களா? நான் இத சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங் எப்பயுமே வந்து டபுள் கோட்டேஷன்குள்ள தான் நம்ம குடுக்கணும். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர், ஓகேங்களா? நீங்க ஏபிசிடின்னு இருக்குல்ல, அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் எல்லாத்தையும் வந்து டபுள் கோட்டேஷன்குள்ள தான் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதான் வந்து கரெக்ட்டான ஃபார்மேட், ஓகேங்களா? நீங்க வந்து டபுள் கோட்டேஷன்குள்ள டிக்ளேர் பண்ணலனா, அந்த இடத்துல வந்து கீழ வந்து அண்டர்லைன் ரெட் கலர்ல வந்து உனக்கு ஷோ பண்ணும். ஒருவேள அந்த இடத்துல குடுக்கணும்னா, அது ஒரு வேரியபிளா இருக்கணும். அது ஒரு வேரியபிள் நேமா இருந்துச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல குடுத்தா வித்தவுட் எரர், அதாவது அண்டர்லைன் உங்களுக்கு கீழ வராது. ஒருவேள நீங்க அது வேரியபிள் இல்ல, நீங்க வேல்யூ தான் குடுக்குறீங்கன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும், ஓகேங்களா? அதுவே வந்து அந்த இடத்துல நம்பர் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, எரர் காட்டாது. ஏன்னா வந்து நம்பர் எப்பயுமே வந்து வித்தவுட் கொட்டேஷன்ஸ்ல தான் குடுக்கணும், ஓகேங்களா? சிங்கிள் கொட்டேஷன் குடுக்கக்கூடாது, டபுள் கொட்டேஷன் குடுக்கக்கூடாது நம்பர் டிக்ளேர் பண்ணும்போது, ஓகேங்களா? ஒருவேள வந்து நீங்க டபுள் கொட்டேஷன் குடுத்து, அதுக்குள்ள வந்து நம்பர், அதாவது சம் நம்பர்ஸ் 100ன்னு சொல்லிட்டு குடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஸ்ட்ரிங்ன்னு தான் எடுத்துக்கும். டபுள் கொட்டேஷன்க்குள்ள என்ன குடுத்தாலும் ஸ்ட்ரிங்ன்னு தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.